ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அக்ஷாஸ் ரெசிபீஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக ரவா லட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு வாட்டி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரெகுலராக செய்கிற ரவா லட்டுவோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகிடும். ஒரு 10 நாள் கூட நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். அதில் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டு பால் ஊற்றி பிசைய போகிறேன். எந்த கிளாஸில் ரவா மெஷர் பண்ணிங்களோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்க்குறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்ல திக்கான பால் சேர்த்தோம்னா ரவா லட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். எல்லா பாலையும் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த மாவு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே சைடில் வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரவா பால் எல்லாத்தையும் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். பால்லையே ரவா நல்லா ஊறி சாஃப்டாகிடும். மாவு கொஞ்சம் திக்காக சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். இப்போது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சூடான ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாவை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சூடான ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பக்கோடாக்கு மாவை கிள்ளி ஆயிலில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக கோல்டன் கலர் வந்தோன்னே எடுத்துடலாம். இப்படி பாலில் ரவையை மிக்ஸ் பண்ணி மாவாக பிசைஞ்சு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து ரவா லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாக வரும். சாதாரணமாக செய்கிற ரவா லட்டுக்கும் இந்த மாதிரி செய்கிற ரவா லட்டுக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக வரும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அதே மாதிரி எல்லா மாவையும் அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் எடுத்து சைடில் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா மாவையும் டீப் ஃப்ரை பண்ணி தட்டில் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் நம்ம ஒரு கை அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்து அதையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, இல்லாட்டி டோட்டலாக நம்மளுக்கு லட்டுவோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால கேர்ஃபுல்லாக ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி கோல்டன் கலராக ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ரவாவை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவை, அது கூட இந்த தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பாதாம் பருப்பை சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்த ரவா, கொப்பரை தேங்காய் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கும் ரவா மாதிரி. இந்த அரைச்சி வச்ச பவுடரை நான் ஒரு அகலமான பேசினில் கொட்டிக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்க்கணும். இப்போது நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்வீட் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கப் கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி சேர்க்குறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. சர்க்கரையை கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாமே அந்த 4 டேபிள் ஸ்பூன் நெய்யில் சேர்த்துருக்கோம் இல்லையா, வறுத்துருக்கோம் இல்லையா, அதோடு அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் பால் ஊற்றி ஒரு 2 லட்டு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை பால் வேண்டாம் அப்படின்னா சூடான நெய்யை கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். பாலில் பிசைஞ்சு ஊற வச்ச ரவையும் கொப்பரை தேங்காயும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைச்சி இந்த மெத்தடில் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக செம்மையாக வரும். ரவா லட்டுவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ சேர்ந்துடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் பை.